பரிசுத்த ஆவி ரகசியங்கள், நம் தெய்வீக வல்லமையை கண்டறிதல் தொடர் 3 நாம் இருக்கின்றோம். The Holy Spirit Secrets, Decoding Our Divine Power, Series 3. இந்த 3ஆம் தொடரிலே ஆவியானவரின் அற்புதங்கள், The Miracles of the Holy Spirit என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை படித்துக் கொண்டு வருகின்றோம். அதுல இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால் ஆவியானவரின் விடுவிக்கும் அற்புதம், The Spirit's Miracle of Deliverance என்ற தலைப்பில் நாம் பாடத்தை படிக்க இருக்கின்றோம். கண்களை மூடி சிறு ஜெபத்தோடு நாம் துவங்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை விடியல் தியான கூட்டங்களில ஆவியானவரை குறித்த ரகசியங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகும் பாடத்தை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த இணைப்பு வசதியை தடையின்றி நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, அநேக பிசாசின் கட்டுகளினாலும் ஆண்டவரே அவனுடைய சோதனைகளினாலும் தந்திரங்களினாலும் கட்டுண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களை விடுவிக்கிறது யார் விடுவிக்க கூடும் என்று தகப்பனே எங்களை சுற்றிலும் அப்படி கட்டுண்ட நிலையில் இருக்கிற அநேகரை பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வேளையில அதற்கான பதிலை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். எங்களோடு பேசுவோம் ஆண்டவரே. மெல்லிய சத்தத்தாலே ஆவியானவரே எங்களோடு நீர் பேசுவீராக. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் முற்றிலும் இந்த கூட்டத்தை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. ஆங்காங்கே வீடுகளில தங்களுடைய உள்ளங்களை திறந்து காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, விடுதலையை தருவீராக. எங்களோடு பேசும் கர்த்தாவே, சொன்ன அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய தியான பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 70 பேரை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் செய்த பிரசங்கம் தான் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 12 பேரை அனுப்பும் பொழுது அவர் செய்த பிரசங்கம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 70 பேரை அனுப்பும் பொழுது அவர் செய்த பிரசங்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆகவே அப்படி அனுப்பும் பொழுது ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று கிறிஸ்துவானவர் சொன்னதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நம்ம எல்லாரும் மனப்பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான வேத பகுதி. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்களின் வாழ்க்கையில் தீய ஆவிகளின் அட்டகாசங்கள், அழிச்சாட்டியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. வேதாகம காலங்களில் இருந்ததை விடவும் அதிகமாகவே இப்பொழுது பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கவும் கேள்விப்படவும் செய்கிறோம். பார்க்கவும் அப்படின்னா எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற சினிமா, கவர்ச்சிகரமான காரியங்கள், எதெல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதோ இது எல்லாமே பிசாசினுடைய கிரியைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 1040 விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வேர்ல்டு மேப், உலக வரைபடத்துல 1040 விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1040 விண்டோ அப்படின்னா என்னது? சில நாடுகள் பாருங்களேன், ஏறக்குறைய 57 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய வேர்ல்டு மேப்ல 1040 விண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 57 தேசங்கள், 57க்கு மேல. அதுல குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, ஈஜிப்ட், எகிப்து நாடு, இந்தியா, இஸ்ரேல் தேசம், ஜப்பான், குவைத், தாய்லாந்து, நிறைய இருக்கு. இந்த மாதிரி தேசங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 1040 விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேசங்களில் வசிக்கக்கூடிய ஜனத்தொகையில் 70% பேர், 70% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன செய்யறாங்களா, இரவு நேரங்களிலே தூங்க போறதுக்கு முன்னாடி பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய அச்சுறுத்தல்கள், இதற்கெல்லாம் பயந்து நடுக்கத்தோடு தான் அவர்கள் தூங்க செல்கிறார்கள்.
அப்போ இந்த தேசங்கள்ல இருக்கிற மக்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த தீய ஆவிகளை உங்கள் இயேசு என்ன செய்வார்? What would Jesus do? அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் கேட்கிறாங்க. உங்க இயேசு ஏதாவது செய்வாரா? What would Jesus do? WWJD. இது ஒரு முக்கியமான ஒரு மனசுல பதிச்சிக்க வேண்டிய விஷயம். WWJD. உங்கள் இயேசு என்ன செய்வார்? இயேசு இங்க இருந்திருந்தார்னா என்ன செய்வார்? நான் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து டிவி சினிமாவே பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசு இருந்தால் என்ன செய்வார்? நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் படுகிறேன். இந்த சமயத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? நேரத்தை நான் வீணடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார் என்பது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பிரின்சிபல். WWJD. அதை மனசுல வச்சுக்கோங்க. What would Jesus do? இதே கேள்வியைத்தான் இன்றைக்கு இந்த 57க்கும் அதிகமான தேசங்கள்ல கேட்கிறாங்க. இந்த தீய ஆவிகளை உங்கள் இயேசு என்ன செய்வார்? அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய தேசத்துல எவ்வளவு பேர் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதே கேள்வி நம்மகிட்ட கேட்கிறாங்கல்ல. அதைத்தான் இன்னைக்கு படிக்கப்போம். இயேசுவும் தீய ஆவிகளின் செயல்பாடுகளும். சுவிசேஷங்களில் தீய ஆவிகளை இயேசு எப்படி அதட்டினார், துரத்தினார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை எப்படி விடுவித்தார் என்றெல்லாம் நாம் விழாவாரியாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்கள் எல்லாரையும் இயேசு குணமாக்குகிறவர் என்பதை லூக்கா சுவிசேஷகன் அப்போஸ்தலர் 10:38 சொல்லி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப ஆரம்பமே நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு விடுதலையின் பதில் என்ன அப்படின்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர். அப்படி குணமாக்குகிறவராக அவர் சுற்றி தெரிந்தார். இவங்களின் வாஞ்சை டிசைர் பேஜஸ்ல பக்கம் 330 தமிழ்ல, ஆங்கிலத்துல பேஜ் 257 எலன் ஒயிட் சொல்றாங்க பாருங்க. மனிதர்கள் மத்தியில் கிறிஸ்து நேரடியாக ஊழியம் செய்திருந்த காலம்தான் இருளின் ராஜ்யத்தின் சேனைகள் மிக அதிகமாக செயல்பட்ட காலமாக இருந்தது. அது இயேசு கிறிஸ்து வந்த டைம்ல சாத்தான் பயங்கரமா வேலை செய்தான். ஏனெனில் ஆண்டாண்டு காலமாக சாத்தான் தனது தீய தூதர்களுடன் சேர்ந்து மனிதர்களின் சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் கட்டுப்படுத்தவும் அவர்கள் மீது பாவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வரவும் வகை தேடி இருந்தான் என்று வாசிக்கும். சரீரங்களை கட்டுப்படுத்தணும், உள்ளங்களை கட்டுப்படுத்தணும் என்று அவன் வகை தேடி பாவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வர அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அதன் பின் இந்த துயரத்துக்கெல்லாம் தேவன்தான் காரணம் என்று அவரை குற்றப்படுத்தி இருந்தான். எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு பாவம், துன்பம், பிசாசனுடைய அந்த போராட்டங்கள் எல்லாம் கொண்டாந்துட்டு கடைசியில் ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு திருப்பி விட்டுருவோம். இது அவனுடைய குணம். தொடர்ந்து பாருங்களேன். இயேசு மனிதர்களுக்கு தேவனுடைய குணத்தை வெளிக்காட்டி கொண்டிருந்தார். அவர் சாத்தானின் வல்லமையை தகர்த்து அவனது அடிமைகளை விடுவித்துக் கொண்டிருந்தார். புதுவாழ்வு, அன்பு, வல்லமை ஆகியவை பரலோகத்திலிருந்து மனித இதயங்களின் மீது அசைவாடி கொண்டிருந்தன. ஆண்டவர் மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. பொல்லாங்கன் தனது ராஜ்யத்தின் மேன்மைக்காக போராடும்படி எழுப்பப்பட்டான். தன்னுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு அவன் போராடுறான். சாத்தான் தனது சேனைகள் எல்லாம் அணிதிரட்டி கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஒவ்வொரு அடியிலும் எதிர்த்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை சாத்தான் எதிர்த்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பைபிள்ல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான அசுத்தாவிகளின் சம்பவங்கள் நிறைய இருக்கு. மரித்தவர்களின் ஆவிகள் தான் பேய்கள் என்று பழங்காலத்தவர்கள் நம்பினார்கள். இன்னைக்கு அப்படித்தான் நம்புறாங்க. செத்து போனவர்களுடைய ஆவிகள் தான் பேய்களாக சுற்றுகிறது அப்படின்னு நம்புறாங்க. ஆனால்
அது தவறு என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அசுத்த ஆவிகளை ஓட்டுவதற்கு சில மந்திரங்களை சொல்லுவார்கள். சில மந்திரங்களை சொல்லுவாங்க. ஆட்டம் காட்டுகிற பேய்களை ஓட்டம் பிடிக்க வைப்பதற்கு வேறு சில பேய்களின் பெயர்களையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பேயை துரத்துறதுக்கு இன்னொரு பேயோட பேரை சொல்லி துரத்துவாங்க. இப்படிலாம் நடக்கிறது. பாருங்களேன், மார்க் 9:38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே, இயேசுவை பின்பற்றாத ஒருத்தன் இயேசுவின் நாமத்தினாலே, அப்ப பாத்தீங்களா, இயேசுவின் நாமத்தை இயேசு பின்பற்றாதவன் கூட பயன்படுத்தி இருக்கான். நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அப்படின்னு வாசி. இன்னொரு உதாரணம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 19:13. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சில யூதர்களையும் சில மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க. சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பாத்தீங்களா, அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்லி மந்திரவாதிகள்லாம் பேய்களை துரத்தி இருக்கிறாங்க. எப்போ? பவுல் காலத்திலேயே. அப்படிதான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னொரு வசனம் கூட பாருங்க. லூக்கா 4:34. அவன், அதாவது கப்பர்நகூமிலே பிசாசு பிடித்த ஒருவன், சரிங்களா, கப்பர்நகூமிலே அசுத்தாவி பிடித்த ஒருவன் இயேசுவை கூப்பிட்டு சொல்றான் பாருங்க. அவன், ஐயோ நசரேனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அப்போ ஒரு டீமா வந்திருக்காங்க. யாரு? சாத்தான் கூட்டம். எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்குமா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பிசாசு கூட்டம் பேசுது ஒரு நபர் வழியாக. பாத்தீங்களா, ஏதோ அவன் ரொம்ப பயபக்தியோடு பணிந்து இயேசுவை அப்படி அறிக்கையிட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மாறாக இயேசுவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு முயற்சி தான் என்று வேத அறிஞர்கள் இவன் இப்படி கூக்குரலிட்டதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பிசாசை துரத்துறதுக்கு இன்னொரு பேயுடைய நாமத்தை என்ன செய்வாங்களா, பயன்படுத்துவாங்களா. இங்க பாருங்க, இந்த ஆவிகள் இயேசுவை கூட ஏதோ ஒரு ஆவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்கே சொல்லவில்லை. நீ தேவனுடைய பரிசுத்தர்னு சொல்லி இயேசுவையே எப்படியாவது தங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் என்று முயற்சித்த ஒரு பாதுகாப்பு முயற்சி தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவிகளுடன் அவர் உரையாடலில் இறங்குவது இல்லை. ஏதோ ஒரு இடத்துலதான் உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பார், லேகியோன் விஷயத்துல. மற்ற இடங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப டீட்டெயிலா நீ எங்க இருந்து வர்ற, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, அப்படி இப்படிலாம் ஆண்டு நினைச்ச மாட்டாரு. ரொம்ப டீட்டெயிலா தீய ஆவிகளுடன் இயேசு உரையாடலில் இறங்குவதில்லை. சில நேரங்கள்ல இந்த பேய் ஓட்டக்கூடிய சம்பவங்கள்ல நானும் சில மூத்த ஊழியக்காரர்கள் கூட இருந்திருக்கேன். அப்படி ஒரு பாஸ்ட் கூட இருந்தேன். அவரு பாத்தீங்கன்னா அந்த பேய் கூட ஒரு சகோதரி, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்களோட 2 மணி நேரம் பேசுற. 2 மணி நேரம், எங்க இருந்து வர்ற, நீ சொல்லு, உன் பேரை சொல்லு, அப்படி இப்படின்லாம் கேட்கிற. அன்பானவர்களே, அப்படி அசுத்தாவிகளோட ரொம்ப டயலாக் எல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டார். அது அக்கால வழக்கம், அந்த காலத்து வழக்கம். இப்படி ரொம்ப நேரம் டயலாக் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அதாவது சாத்தாங்கட்டெல்லாம் ரொம்ப அப்படி அந்யோன்யமா பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, இவனை விட்டு புறப்பட்டு போ. மார்க் 9:25 பார்க்கணும். அவ்வளவுதான். ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்ட உடனே விடுதலையும் விடியலும் வந்துவிடும் என்று பார்க்கிறோம். இயேசுவின் வல்லமை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். Who was the power of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை யார்? அவருடைய வல்லமை எங்கே இருந்தது என்று பார்த்தால், தேவனுடைய ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பலனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம்.
அன்பானவர்களே, மேசியா இயேசுவை எதிர்ப்பதற்கு எதிராளி இணையானவன் அல்ல. சேட்டன் இஸ் நாட் a match for Jesus. பூமியில் அவர் வாழ்ந்த போது தேவனுடைய ஆவியின் வல்லமையை, ஆவியின் பலனை அவர் முற்றிலும் சார்ந்திருந்தார். பாருங்களேன், எழுதுறாங்க, he rested, Jesus rested not in the possession of almighty power. The power he had laid down, that power, அந்த வார்த்தை இங்க சரியா இல்லை, that power இங்கிலீஷ்ல படித்தா இருக்கு, that power he had laid down, and he says, I can of mine own self do nothing. John 5:30, Desire Pages, page 336. வாசிக்கிறேன் தமிழ்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தபடியினால் இளைப்பாறினவராக இருக்கவில்லை. எனக்கு தான் அந்த ஆல்மைட்டி பவர் இருக்கேன், சர்வ வல்லமை இருக்கிறத அப்படின்னு அவர் ரெஸ்ட் எடுக்கல. அவர் அந்த வல்லமையை விட்டு இருந்தார். அந்த வல்லமையை அவர் என்ன பண்ணிட்டாராம்? அவர் பயன்படுத்தவில்லை, விட்டு இருந்தார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, என் சுயமாகவோ என் சுயத்திற்காகவோ நான் ஒன்றும் செய்கிறதில்லை. Jesus did not use his divine power for himself, for his selfish purpose. தன்னுடைய சுய நல நோக்கங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? அந்த தெய்வீக வல்லமையை, சர்வ வல்லமையை அவர் பயன்படுத்தாமல் வைத்து விட்டார். சரிங்களா? யோவான் 5:30, இதை எலன் ஒயிட் அம்மையார் இவங்களின் வாஞ்சை பக்கம் 449 தெளிவாக எழுதுகிறார்கள். பாருங்க, கப்பர்நகூமில கிறிஸ்து அந்த ஜெபாலயத்தில், நம்ம முதல்ல சொன்ன காரியம் தான், ஜெபாலயத்துல அந்த ஒருத்தன் கத்துனானே, நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு, அந்த ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒருவனை விடுவித்த போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, லூக்கா 4:36, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மந்திர வார்த்தைகள் எதுவும் இன்றி, அவர் மந்திர வார்த்தைகள்லாம் பயன்படுத்தவே இல்லை, தமது வார்த்தையினாலே சுகமாக்கினார். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, ஆண்டவர் இப்படி வரக்கூடிய இப்படி அநேக பிசாசு பிடிச்ச ஆவிகள்கிட்ட ஒவ்வொரு ஆவியிட்டையும் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தார் அப்படின்னா அவ்வளவுதான், பெரிய கியூ நின்றுக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? உடனே விடுதலை கொடுத்திருப்பாரு. அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் பயன்படுத்தினது என்ன? ஆண்டுடைய வார்த்தை தான். வசனம் சொல்லுது பாருங்களேன், என்ன வார்த்தை அப்படின்னா, லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏசாயா 61:1, அதை அப்படியே இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். லூக்கா 4:18, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த வார்த்தை பாத்தீங்களா? அந்த வார்த்தை கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறியது. இன்னொரு வசனம் பாருங்களேன், யோவான் 3:34, முதல்ல படிச்சது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். இப்ப யோவான் 3:34 யோவான் ஸ்நானன் சொல்றாரு பாருங்க, இயேசுவை பற்றி. தேவனால் அனுப்பப்பட்டவர், பிதாவினால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவானவர், தேவனுடைய வார்த்தைகளை, பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறார். தேவன், பிதாவாகி தேவன் அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு படிக்கும். இது யோவான் சொன்ன தீர்க்கதரிசனம், யோவான் ஸ்நானன். அன்பானவர்களே, அந்தகார சக்திகளின் மேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி உள்ளவராக விளங்கினாரே. அப்ப இதற்கான இந்த காரியத்திற்கான திறவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னா, அவர் அளவற்ற ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தினால ஆண்டவர் வார்த்தைகளை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் விசுவாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. பிரியமானவர்களே, அளவற்ற ஆவியினால்
ஆண்டவரின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து இந்த விடுதலை ஊழியத்தை செய்தாரே, காரணம் ஆவியானவர், ஆவியானுடைய வார்த்தை. இந்த ரெண்டும் தான். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், பெயல்செபூலினால் பிசாசுகளை இவன் துரத்துகிறான் அப்படின்னு குற்றம் சுமத்தினார்கள் வேதபாரகர் இயேசுவை. எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டு இருக்கிறான். பெயல்செபூல் மார்க் 3 அதிகாரத்தில் படிக்கணும், 22 முதல் 27 வரை. பிசாசுகளின் தலைவன் பெயல்செபூல், பீல்செபப் அப்படின்னா பிசாசுகளின் தலைவன். இதுக்கு சரியான அர்த்தம் the lord of filth அப்படின்னு சொல்லுவாங்க. the lord of filth, அசுத்தங்களின் தலைவன், அதான் அர்த்தம். அசுத்தங்களின் தலைவன், the lord of filth, பெயல்செபூல் அப்படின்னா. அதான் டிஎல் மோடி கொடுக்கிற அர்த்தம் அதுதான், the lord of filth. அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அது எப்படிப்பா பிசாசு துரத்த முடியுமா? சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்டார். ரிப்பீட்டா, திரும்பவும். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. எப்படிப்பா பிசாசு துரத்த முடியும்? இதெல்லாம் நடக்குமா? ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. 27 வசனம் நல்லா கவனிங்க, 26, 27. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அப்ப என்ன பார்க்கிறோம்னா, 27 வசனத்தின்படி பலவான் யாரு? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அந்த முந்தி கட்டப்பட வேண்டிய பலவான் யாரு? சாத்தான். அப்ப அவனை கட்டக்கூடிய இன்னொரு பலவான், பெரிய பலவான் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா? அப்போ இந்த பலவானை கட்டக்கூடிய, சாத்தானை கட்டக்கூடிய பெரிய பலவான் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது இந்த வசனத்துல இயேசுவானவரே சொல்லுகிறார் மறைமுகமாக. இன்னொரு இடத்துல பாருங்களேன், மார்க் 1:7-8 வசனங்கள் யோவான் ஸ்நானன் சொன்னாரு. யோவான் ஸ்நானன் சொல்றான், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். யார் அவர் என்னிலும் வல்லவர்? 8 வசனம், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால் அவர் நிரம்பி இருப்பார், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தையும் அவர் கொடுப்பார். அவர் என்னிலும் வல்லவர். பாத்தீங்களா? அப்போ அந்த மிகுந்த பலவான் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சாத்தானையும் அவன் கூட்டத்தாரையும் துரத்துவதற்கு சர்வ வல்லமை படைத்தவர். ஆவியின் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். ஆண்டுடைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். எந்த மந்திர சொற்கள் அவர் பயன்படுத்தல என்பதை நமக்கு வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்ப என்ன தெரியுது? இயேசுதான் பெரியவர், மிகவும் பெரியவர் என்று விளங்குகிறது அல்லவா? மார்க் 3 அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துதான் தெளிவுபடுத்தினார். மார்க் 1 அதிகாரத்துல யோவான் ஸ்நானனும் அதைத்தான் தெளிவுபடுத்தினார். இயேசுதான் பெரியவர், சர்வ வல்லவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் 1-2 வசனங்கள் பாருங்களேன். நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். நல்ல கவனிங்க, தேவனுடைய விரல்னா என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். லூக்கா 11:20 அந்த வசனத்தை முழுசு வாசிப்போமே. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுகளை துரத்தினாராம்? தேவனுடைய விரலினால் துரத்தினார். தேவனுடைய விரல் அப்படின்ன உடனே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? 10 கட்டளைகள் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? பாருங்களேன், இன்னொரு வசனம், மத்தேயு 12:28 வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். வசனத்தை முழுசு வாசிப்போமே. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய விரலினால் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். The finger of God in the Bible represents the spirit of God. தேவனுடைய விரல் என்றால் பைபிள் படி அர்த்தம் தேவனுடைய ஆவியானவர்.
அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினார் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவராலே பிசாசுகளை துரத்தினார் என்று பொருள். விளங்குச்சுங்களா? தேவனுடைய விரல் என்றால் தேவனுடைய ஆவியானவர் என்று பொருள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்க 10 வாதைகளில எகிப்தில மோசே வருவித்த முதலாம் வாதை தண்ணீர் ரத்தமாகுதல். இதை நம்ம யாத்திராம் 7:22 வாசிக்கிறோம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள், அவங்களும் தண்ணீர் ரத்தமாக்கினாங்க. சரிங்களா? சரி, 2வது வாதை பாத்தீங்கன்னா 2ஆம் வாதை தவளை. மக்களுக்கெல்லாம் ஒரே கவலை. யாருக்கு? எகிப்து ஜனங்களுக்கு. ஏன் எங்க பார்த்தாலும் தவளை. பெட்ரூம் போனாலும், பாத்ரூம் போனாலும், கிச்சனுக்கு போனாலும், எங்க போனாலும் தவளை. யாத்திராம 8:17 பாருங்க. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி அப்படியே செய்தார்கள். யார் அப்படியே செய்தார்கள்? இந்த எகிப்து மந்திரவாதிகளும் அப்படியே தவளைகளை வரவழைச்சாங்க. இப்போ 3வது பாருங்க. 3வது வாதை, ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய். 3வது வாத பேன்கள். எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. எங்க பார்த்தாலும் பேன்கள்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஐயோ, இதை விட கொடுமை, பயங்கரமான கொடுமை இது. பேன்கள் புரியும்னு நினைக்கிறேன். பெண்கள், பேன்கள். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புரிஞ்சு கொண்ட அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். பேன்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இது பயங்கரமான ஒரு வாதை. ஆனால் நல்லா பாருங்களேன், இந்த 3ஆம் வாதையான பேன்களை எதிரிகளால் காப்பி அடிக்க முடியல. தண்ணீரை ரத்தமாக்கினாங்க, தவளைகளை அவங்களும் வர வச்சாங்க எகிப்தின் மந்திரவாதிகள். பேன்களை வர வைக்க முடிஞ்சுச்சா? பாருங்களேன் வசனம் என்ன சொல்லுது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், முயற்சி பண்ணாங்க. செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. யாத்திராம் 8:18-19 படிப்போம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். பாத்தீங்களா? தேவனுடைய விரல். அப்ப என்ன அர்த்தம்? ஐயோ, எங்களால முடியல. முதல் 2 அற்புதங்கள் நாங்க எங்களுடைய ஆவியினால, அசுத்த ஆவியினால பண்ணிட்டோம். ஆனால் இது தேவனுடைய விரல். From this on we cannot do anything because there is the power of the Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமை. அதாங்க தேவனுடைய விரல். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு முன்பாக பிசாசின் தந்திரம், மந்திரம் எதுவுமே செயல்பட முடியவில்லை. தேவ ஆவியானவர் சத்துருவை விட சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை இந்த 10 வாதைகள்லயே பார்க்கிறோம். விளங்குது அவங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பலன் ஊழியத்துல பிசாசுகளை துரத்துவதற்கும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிப்பதற்கும் அவருக்கு பரலோகம் கொடுத்திருந்த அந்த பலன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். விளங்குது அவங்களுக்கு? சரி, அடுத்து வருவோம். கிறிஸ்தவனின் பலன், கிறிஸ்தவர்களின் பலன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். பார்ப்போமே. தேவனுடைய ஆவியானவர். 10 பிரமாணம் நமக்கு தேவனுடைய விரல் அப்படின்னா 10 கட்டளை தான் சொல்லிடுறோம் டக்குன்னு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய விரல் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர். 10 பிரமாணமும் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம யாத்திராமத்துல 31 வசனம் 17-18 படிக்கிறோம். குறிப்பா 18 வசனம் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவர் தான் 10 கட்டளைகளை எழுதினார். நோ டவுட் அபவுட் இட். ஆவியானவர் தான் 10 கட்டளைகள் எழுதினார். சரிங்களா? ஆவியானவரை கொண்டே பிதாவும் குமாரனும் 10 பிரமாணங்களை எழுதியிருக்க வேண்டும், எழுதினார்கள். அதே ஆவியானவர் பாருங்களேன், அந்த பிரமாணங்களை நம் இருதயங்களிலும் எழுதுகிறார். எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். எரேமியா 31-33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து
அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இருதயத்துல 10 பிரமாணங்களை ஆண்டு எழுதுவாராம். இதாங்க புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை கல்லில் எழுதி கொடுத்தார். புதிய உடன்படிக்கை நம்முடைய இருதயத்தில் எழுதுறார். பழைய உடன்படிக்கை 10 பிரமாணங்களை கற்பலகையிலே எழுதின ஆவியானவர் இந்த புதிய உடன்படிக்கையிலே 10 பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே எழுதுகிறார். ஆவியானவர் எழுதுறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு 10 பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதக்கூடியவர் ஆவியானவர் தான். ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு இயேசுவின் நாமத்துல எத்தனை அற்புதங்களை செய்தாலும் அவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுவார் அவருடைய வருகையின் நாளிலே, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். மத்திய 7:22-23 வாசிப்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தும் அல்லவா, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தும் அல்லவா, நாங்களும் இயேசுவின் பிள்ளைகள் அல்லவா, நாங்களும் இயேசுவின் ஊழியக்காரர்கள் அல்லவா அப்படின்னு அநேகர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 23 வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஐ நெவர் நியூ யூ. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை அந்த மலை பிரசங்கத்தின் முடிவில நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களின் பிரச்சனை என்னவென்றால் வஞ்சகம், டிசப்ஷன். கடைசி நாட்களுடைய பிரச்சனை அதுதான், வஞ்சகம். என்ன வஞ்சகம்? அற்புதங்கள்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அதிசயமெல்லாம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, அற்புதங்கள் செய்வாங்க. அவங்கள பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அன்பானவர்களே, அவர் அற்புதம் செய்கிறார், இவர் அற்புதம் செய்கிறார், இந்த ஊழியக்காரர் அதிசயம் செய்கிறார், 4 மாவடிக்காரர் அப்படி செய்கிறார், சுரண்டைக்காரர் இப்படி செய்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆசீர்வாதம் டிவிக்காரர் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதங்களை பார்த்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. பிரியமானவர்களே, கடைசியில அவங்க செய்யறது நமக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும், அப்புறம் அவங்க சொல்றதும் அட்ராக்ஷனா இருக்கும். அவங்க செய்கையை பார்த்து ஏமாந்துருவோம். இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பிரசங்கங்களும் நம்மை தவறான வழிக்கு திருப்பிவிடும். கவனிக்கணும். கடைசி நாட்களின் பிரச்சனை வஞ்சகம். அப்போ வஞ்சகம் தவிர்க்க வேண்டும் என்றால் 10 பிரமாணங்களை பார்க்க வேண்டும் என்று இயேசு இங்கே சொல்லுகிறாரா? அக்கிரம செய்கைக்காரரே. கிரமம்னு என்னது? கிரமம் என்றால் ஆண்டுடைய பிரமாணங்கள் படி நடப்பது, ஆண்டுடைய கட்டளைகள் படி நடப்பதுதான் நீதி. அப்படி நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று நம்ம எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப பாருங்களேன், அதான் கிரமம். ஆண்டோட பிரமாணங்கள் படி வாழ்வதுதான் கிரமம். அப்ப அக்கிரமம்னா என்னது? அக்கிரம செய்கைக்காரரே. இங்கிலீஷ்ல பாருங்க, ye that do iniquity, ye that do lawlessness. அக்கிரமமாய் நடக்கிறவர்களே அதான் சொல்றாரு. லாலெஸ்னஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை அறியேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வஞ்சகம் எது அப்படின்னா, எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த எஜமானை நாம் அறிந்திருக்கிறோமா, அறிந்திருக்கவில்லையா? நம்ம எஜமான் யார்? அவர் நமக்கு இருதயத்திலே என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா, என்னுடைய பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யணும். 21ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. மேத்யூ 7:21. மத்தேயு 7:21 படிச்சு பாத்தீங்கன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருத்தனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டான் இருப்பார். பிதாவின் சித்தம் என்னது? படிச்சு பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. அதெல்லாம் ஸ்கிரீன்ல போடல, இப்பொழுது உள்ளத்துல உணர்த்தப்படக்கூடிய வசனங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 படிச்சு பாருங்க. பிதாவின் சித்தம் எது, தேவனுடைய சித்தம் எது அப்படின்னா ஆண்டுடைய பிரமாணம் அப்படின்னு தெளிவா இருக்கு. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து. அப்ப ஆண்டோட சித்தம் எது? ஆண்டோடைய பிரமாணம் 10 கட்டளை. அதன் வழியாதான் அவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, அப்ப நல்லா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ அக்கிரம செய்கைக்காரர் யார் அப்படின்னா, ஆண்டோட சித்தம் செய்யாதவன். ஆண்டோட சித்தம் என்ன? ஆண்டோட பிரமாணத்தின்படி நடக்காதவர்கள்.
இவர்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறியேன், ஐ நெவர் நியூ யூ. அறியேன் என்றால் என்ன அர்த்தம்? அறியேன் என்றால் உங்களுக்கு எனக்கும் நெருக்கமே இல்லை. அறிந்தான், ஆதாம் ஏவாளை அறிந்தான். பாருங்க, ஆதியாகமம் 4:1, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியானாள். அறிந்தான். அறிதல் அப்படின்னா நெருக்கம், நெருக்கம். நீங்கள் என்னோடு நெருக்கமாயிருக்கவில்லை, நீங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை, உங்கள் குணம் மாறவில்லை என்று இயேசு கூறுவதாக பொருள். அதாவது ஆவியானவர் மூலமாக 10 கட்டளைகள் நம்முடைய உள்ளங்களிலே எழுதப்படுகிறது. அந்த 10 கட்டளைகள் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுடைய குணம். அப்போ அந்த தேவனுடைய குணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு நாமும் அந்த தேவ குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக மாறணும். திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக மாறணும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரையே பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும். பாருங்க, எசேக்கியேல் 36:27 அப்படித்தான் சொல்லுது. எசேக்கியேல் 36:27 ஆண்டவர் நினைச்சு வாரான், அவருடைய ஆவியை நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை வச்சு அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் தான் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியே உதவி செய்வார். அவருடைய குணத்தை பிரதிபலிக்க நமக்கு உதவி செய்வார். ஆனால் லூசிபருடைய பிரச்சனை என்ன? அதான் பிரச்சனை. தேவனுடைய குணத்தை விரும்பாமல் அவரது வல்லமையை விரும்பினான். இவங்களின் வாஞ்சி பக்கம் 595 இங்கிலீஷ்ல பாருங்க. Desire pages 435. Lucifer desired God's power but not his character. சாத்தான் எதை விரும்பினா? அதான் ஆரம்பத்தில் கேள்வியா கேட்டோம். லூசிபர் தேவனுடைய வல்லமையை, அதிகாரத்தை விரும்பினான், அவருடைய குணத்தை அவன் விரும்பல. விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு இதே பிரச்சனை தாங்க. இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவத்தின் பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனை? ஆவியானவர் போதும், வல்லமை, பவர் பவர் பவர்னு கத்துறான். எங்க பார்த்தாலும் ஃபயர் ஃபயர் ஃபயர், அக்கினி 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 கூப்பாடு போட்டுட்டு இருக்கான். அப்படிதானே? ஆவியானவர் போதும், அவர் எழுதி தந்த பிரமாணம் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? லூசிபருடைய பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தே சபைகளின் பிரச்சனை. விளங்குதா உங்களுக்கு? லூசிபர் டிசைர் காட்ஸ் பவர் and not his character. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு பெரும்பான்மையான ஆவிக்குரிய சபைகள், அற்புதம் செய்கிற சபைகள், அவங்க என்ன விரும்புறாங்க? ஆவியானவர் போதும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? பெந்தேகோஸ்தே சபையில போப்போ படிப்போம், 5th சீரீஸ்ல படிப்போம், 5வது தொடர்ல படிப்போம். கடைசி காலங்கள்ல ஆவியானவர் குறித்து இருக்கக்கூடிய சில தந்திரமான உபதேசங்கள்ல படிக்கப்போம். ஆவியானவர் போதும், அவர் எழுதி தந்த பிரமாணம் வேண்டாம். த்ரோ அவே தி பைபிள் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய சபைகள்ல சொல்றாங்க, த்ரோ அவே தி பைபிள், ஹோலி ஸ்பிரிட் இஸ் எனஃப் ஃபார் us. ஆவியானவர் போதும், பைபிளை தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. அன்பானவர்களே, அப்போ ஆவியானவர் போதும், அவர் எழுதி தந்த பிரமாணம் வேண்டாம். அற்புதங்கள் போதும், அவர் நம்மில் செய்யும் குணமாற்றம் என்ற அற்புதம் வேண்டவே வேண்டாம் என்று இன்னைக்கு நிறைய சபைகள் சொல்லாமல் சொல்லுகிறது. அப்படியே சொல்லவும் செய்யறாங்க. அன்பானவர்களே, த்ரோ அவே தி பைபிள், உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி இதெல்லாம் வேண்டாம். ஹோலி ஸ்பிரிட் வில் டீச் யூ. ஆவியானவனை கத்துக் கொடுப்பாரு. ஆவியானவர் என்ன கத்துக் கொடுப்பாரு? பைபிள்ல இருந்தாலும் கத்துக் கொடுப்பாரு. பைபிளை தூக்கி போட்டு சொல்லிட்டா என்னத்தை படிக்க முடியும்? அன்பானவர்களே, பிசாசனுடைய வஞ்சகம் உங்களுக்கு விளங்குகிறதா? பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் ஆவியானவர் ஆவியானவர் சொல்றாங்க, ஆனால் அவர் தந்திருக்கிற வார்த்தையை முக்கியப்படுத்துவது இல்லை. விளங்குதா உங்களுக்கு? கிறிஸ்தவனுடைய பலன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களின் தோல்விக்கான காரணம் என்ன? கிறிஸ்தவர்களின் தோல்வி, சீஷர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஒரு அப்பா வந்து சொன்னார், நீங்க படிச்சு பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம், Matthew 17 வாசித்து பாருங்க. மார்க் சாப்டர் 9 படிச்சு பாருங்க. மத்தேயு 17, மார்க் 19, இதெல்லாம் நீங்க மார்க் 9 மத்தேயு 17, மார்க் 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து சொல்லுவாரு, ஆண்டவரே எனக்கு ஒரே மகன், அவன் பிசாசு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறான்,
அவனை அவங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப அவிசுவாசமா பேசினார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த அசுத்தாவிகளின் விஷயத்துல ஐயோ பேய் துரத்தை யாரா கூப்பிட்டா ஐயோ நம்மளால முடியாது, இந்த அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடும். தோல்விக்கான காரணம் என்ன? அன்பானவர்களே, வாசிப்போமே. தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள், ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், பக்கம் 585 587. அம்மையார் என்ன சொல்றாங்க? பாவ வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட ஒவ்வொரு ஆத்மாவிலும் மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் பிடியில பாவ வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவிலும் மாபெரும் போராட்டம் நடந்து வருகிறது. சத்துருவை எதிர்ப்பதற்கு உறுதியாக தீர்மானிக்காத எவரும் தேவனுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உறுதியா தீர்மானிக்கணும், சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, சீசர்ல வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னாங்க. ஆண்டு சொன்னாரு, அதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுங்க. அன்பானவர்களே, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பயங்கரமான போராட்டம் இருக்கிறது. நம்ம சத்துருவோடு போராடணும், அவனை எதிர்ப்பதற்கு தீர்மானமா இருக்கணும். அப்பதான் நம்ம பேரை ஆண்டவர் பரலோகத்தில் அங்கீகரிப்பான். தொடர்ந்து பாருங்க, வாசிக்கிறேன். அன்றைய இஸ்ரவேலின் நம்பிக்கையும் பாதுகாப்பும் நீதியும் மீட்புமாக இருந்த அவர் தாமே இன்றைய சபையின் நம்பிக்கையாகவும் இருக்கிறார். மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் கிறிஸ்துவின் பாதுகாப்பை பற்றி கொள்ளும் எந்த ஆத்துமாவையும் சத்துருவின் வல்லமைக்கு உட்பட அவர் அனுமதிப்பது இல்லை. பாத்தீங்களா? மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் கிறிஸ்துவின் பாதுகாப்பை நம்ம பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொண்டால் எந்த ஆத்மாவையும், அப்படி பற்றி கொள்கிற எந்த ஆத்மாவையும் சத்துருவின் வல்லமைக்கு உட்பட அவர் அனுமதிப்பது இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவோடு தினமும் இருக்க வேண்டும். நம்ம வீடு வெறுமையா இருக்கக்கூடாது. லூக்கா 11 பாருங்க, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். லூக்கா 11:23. இயேசுவோடு இருக்கணும். இயேசுவின் பெயர்ல, கிறிஸ்துவின் பெயர்ல கிறிஸ்தவன் இருக்கிறது பெருசு கிடையாது, கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம வீடு, அதாவது நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை. பரிசுத்தாவினால் நாம் நிரம்பி இருக்கணும். லூக்கா 11:24 இருந்து படிப்போமே. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அதை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தண்ணியிலும் பொல்லாது வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனசை we should not keep our minds empty. நம்முடைய மனதை வெறுமையா வச்சிருக்க கூடாதுங்க. வீடு வெறுமையா இருக்கக்கூடாது. It should be filled with the word of God, filled with the spirit of God. ஆண்டுடைய ஆவியினால, அவருடைய வார்த்தையினால நம்முடைய இருதயம் நிரம்ப வேண்டும். அவருடைய ஆவியினால நிரம்பணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வார்த்தையினால நிரம்பணும். 2 அதிகாரங்கள் சொல்ற, நீங்க படிச்சு பாருங்க. எபேசியர் 5 அதிகாரத்தையும் கொலோசையர் 3 அதிகாரத்தையும் ஒன்னா படிச்சு பாருங்க. எபேசியர் 5 கொலோசையர் 3 படிச்சு பாருங்க. ஆவியினால் நிரம்புதல் என்றால் அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருத்தல் என்று பவுல் சொல்றார். நம்முடைய மைண்ட் எம்டியா இருக்கக்கூடாது. We should fill our minds with God's word. ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். இருதயம் வெறுமையா இருந்துச்சுன்னா உள்ள என்ன வரும்? சினிமா வரும். உள்ள என்ன வரும்? சீரியல் நாடகங்கள் வரும். உள்ள என்ன வரும்? சீரியஸான பிரச்சனைகள் வரும். கடைசியில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்துல இடம் அளித்திருக்கிறோமா?
அவருக்கு இடம் அளிக்கல, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா 7 ஆவிகள் உள்ள வந்துடும் என்பதை, தீ ஆவிகள் பூரணமாக நம்மை ஆக்கிரமிப்பு செய்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பாருங்க, பூரணமாக அவர் ஆவியினால் நிரம்பி இருந்தார். தேவ ஆவியானவருக்கு இடமளித்திருக்கிறோமா? நம்ம இருதயங்களில், இல்லங்களில் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சாத்தானை துரத்தினார். இந்த வனாந்தர சோதனைகளில் அவன் போயிட்டான். கம்ப்ளீட்டா போயிட்டானா? திரும்ப வரவே இல்லையா? பாருங்களேன், லூக்கா 4:13, மத்தேயு 4, லூக்கா 4. இயேசு கிறிஸ்து வந்து அந்த 3 சோதனைகளை பற்றி படிக்கிறோம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் வருவான் அர்த்தம். சில காலம் அவரை விட்டு விலகி போனான் அர்த்தம் அவன் திரும்ப வருவான் அர்த்தம். வந்தானா? வந்தான். நிறைய தடவை வந்தான் இயேசுவை சோதிக்கிறது. பல ஆட்கள் மூலமாக அவன் வந்தான். பேதுரு வழியாக வந்தான். ஆண்டவரே, உமக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாதப்பா, நீர் பாடுலாம் படக்கூடாது, எருசலேம்ல போய் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் நீர் படக்கூடாது அப்படின்லாம் இவன் பேசலாம். அவனை பார்த்து சொன்னாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னாரு பேதுரை பார்த்து. அப்படித்தானே? மத்தேயு 16ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அப்போ சாத்தான் திரும்ப வந்தான், இயேசுவை அவன் சோதிக்கத்தான் செய்தான். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், ஏற்ற நேரம் பார்த்து அவன் திரும்ப வருவான் என்பது உண்மையானால், இயேசுவிடமே அவன் சில காலம் விட்டு பிரிந்து திரும்ப வந்தான் என்று சொன்னால் நாம ஏமாத்திரம். அப்படியானால் அருந்து போகாத இருதய அர்ப்பணிப்பு, பரலோகத்தோடு ஒரு நெருக்கமான உறவு நமக்கும் தேவனுக்கு இடையில எப்போது இருக்க வேண்டியது எத்தனை அவசியம் என்பது நமக்கு விளங்குகிறதா? யோசித்து பாருங்க. நம்ம தேவனோடு நெருங்கி இருந்தால் பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு. தேவ ஆவியானவரால், ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்பி இருந்தால் பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் உண்டு, மறந்துடக்கூடாது. ஆனா தேவனோடு கூட நெருக்கமா இல்லாம அப்படி தைரியமா போயிரும் அப்படின்னு ஒரு பேய் துரத்த போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது பூரா சொல்லிடும், ஏய் நீ நல்லா வீட்டுல உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரியும். நீ மொபைல் போன்ல என்னென்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கிற, என்னென்னமோ பண்ற, எனக்கு தெரியும். நீ எனக்கு ப்ரே பண்ண வந்துட்டியா அப்படின்னு கேட்கும். அது மட்டும் இல்ல, நிறைய வேடிக்கையான சம்பவங்களா நடந்திருக்கு. நம்முடைய மூத்த ஊழியக்காரர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். உபவாசத்தோடு துரத்த போனோம், யாராவது ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டா கூட சொல்லிடும் பிசாசு, ஏய் நீ நல்லா மூக்கு முட்டை துண்டு வந்திருக்கிற, நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிடும். நீ என்னை துரத்த வர்றியா அப்படின்னு சொல்லிடும். அன்பானவர்களே, ஒரு மிகுந்த அர்ப்பணிப்பு, தேவனை நெருங்கி சேரக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவை. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிதல், நெருக்கமாயிருத்தல், பிதாவோடும் குமாரனோடும் ஆவியானவரோடும் நெருக்கமாயிருத்தல். நாளைக்கு படிப்போம் அதை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் ஆண்டவருக்கும் தேவை. தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை நம்ம புரிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எபேசு சபையாரிடமிருந்து ஆவிக்குரிய படிப்பினை, ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும். பாருங்களேன், எபேசு பட்டணம் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான பட்டணம். பவுல் காலத்திலேயே 2.5 லட்சம் மக்கள் அங்கே இருந்தார்கள். அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம் என எல்லாவற்றிலும் ஓங்கி இருந்த பட்டணம் இந்த பட்டணம். மந்திரவாதிகளும் மாய வித்தைகளும் நிரம்பி இருந்த அஞ்ஞான நகரம் இந்த நகரம். இங்கே அர்த்தமி என்ற டயானான்னு சொன்னோமே ஆரம்பத்துல, இந்த எபேசு பட்டணத்தாரின் தெய்வம். அர்த்தமின்னு ஒரு பெயர் கூட இருக்கு. அர்த்தமி, ஆர்டெமிஸ் அல்லது டயானான்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை படிச்சுப்பாங்க. இந்த பெண் தேவதைத்தான் வணங்கினார்கள் எபேசு பட்டணத்தார். இவள் மரித்தோரையும் எழுப்புவாள் என்று நம்பப்பட்டது. பவுல் இந்த பட்டணத்துலதான் 3 வருடங்கள் இரவும் பகலும் கண்ணீரோடு ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 20:31 வாசிக்கலாம்.
இங்கேதான் மனம் திரும்பின மக்கள், பவுல் மூலமா சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள் தங்கள் மாய வித்தை புஸ்தகங்களை என்ன செஞ்சாங்களாம்? எரித்தார்கள், சுட்டெரித்தார்கள் படிக்கிறோம். நீங்க அதை படிக்கணும்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கணும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் திருப்புங்களேன். அதுல திருப்பி கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை அதுல வருது பாருங்க. அப்போஸ்தலர் 19 வசனம் 19, 19 மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள். பிரியமானவர்களே, பிசாசின் பிடி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் தேவையற்றவைகளை வச்சிருக்கிறோமோ, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத அசுத்தமான அவலட்சணமான குணங்கள், போதை பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள் இதெல்லாம் எங்க இருக்கும்? வீட்டுல வந்து இன்னும் அந்த மரியாள் போட்டா வச்சிருக்கிறது, இந்த வேளாங்கண்ணி சிலையை வச்சிருக்கிறது, அந்த அந்தோனியார் சிலையை மாட்டி இருக்கிறது, வீட்டுக்குள்ள சிலுவையை தூக்கி வச்சிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் படம் அப்படின்னு சில படங்களை மாட்டிக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிடணும். முடிஞ்சா சுட்டு எரிச்சிடணும். பாருங்களேன், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். இப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து எரிச்சாங்களாம். நீங்க இந்த அதிகாரத்தை குறித்த விளக்கத்தை எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் எலன் ஒயிட் அம்மையார் புக்கில் அந்த சாப்டரை படிச்சுப்பாங்க. இந்த மந்திர தந்திர புஸ்தகங்களை பத்திலாம் எழுதிப்பாங்க. அப்போ அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசு. 50,000 வெள்ளிக்காசுன்னா எவ்வளவு பணம் சொல்றாங்க? கணக்கு எடுத்திருக்காங்க. 50,000 நாட்களின் சம்பளம். ஒரு நாள் கூலி 50,000 நாட்களின் சம்பளத்தை கொண்டாந்து எரிச்சாங்க. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு இந்த சபையை பத்தி சொல்லும் பொழுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் பாருங்க. ஆதி அன்பு, அந்த அளவுக்கு ஆண்டு மேல அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க எபேசு சபையா. அப்போ அந்த எபேசு சபையாருக்கு ஒரு பயம், திரும்பவும் பழைய பிசாசின் வழிகளுக்கு போய்விடும் அபாயம் அவர்களுக்குள்ளே இருந்தபடினால இருந்துச்சு. நேச்சுரலா இருக்கும்ல. அப்ப அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்களேன், எபேசியர் 6 அதிகாரங்களையும் படிச்சு பாருங்க. எபேசி நிருபம் அதுல படிச்சீங்கன்னா பிசாசை குறிச்சு நிறைய எழுதிப்பார் பவுல். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் பற்றியும் நிறைய எழுதியிருப்பார். எபேசி நிருபத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல இருந்து ஒரு 3 முக்கிய வார்த்தைகளை பார்க்க போறோம். பாருங்களேன், குயிக்கா பார்த்துடும். முத்திரை, சீல்டு என்ற வார்த்தை பாருங்களேன். பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படுதல். எபேசியர் 1:13-14 வசனம் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியின் முத்திரை, the seal of the Holy Spirit. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். முத்திரை, அச்சாரம் எல்லாம் படிச்சிட்டோம். முத்திரை என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல கிறிஸ்துவை முற்றிலும் ஏற்றுக்கொண்ட போது, நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்ட போது, இனிமேல் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. பரலோக ஆசீர்வாதங்கள், மகிமையின் ஆசீர்வாதங்கள் என்பதற்கு உறுதியின் அடையாளமாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டு நினைச்சுகிறாரு, நமக்கு முத்திரையாக கொடுக்கிறார். இயேசுவை போல் நாள்தோறும் வளர நமக்கு ஆவியானவர் தேவை. பார்த்தீங்களா? அப்போ முத்திரை. 2வது எபேசியர் 4:30, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கிரீவிங், அந்த வார்த்தை துக்கப்படுத்துதல். கிரீவ்ட் என்ற வார்த்தை, கிரீவ். எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரை, அதுக்கப்புறம் துக்கப்படுத்துதல். அன்பானவர்களே, நமது தெரிவுகள், நம்முடைய சாய்ஸஸ்
நம்முடைய செயல்கள் மூலம் அனைவருமே ஆவியானவர் துக்கப்படுத்தி மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையை உடைத்து விட முடியும். வழங்குது உங்களுக்கு? ஆவியானவர் துக்கப்படுத்தும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை உடைச்சிட முடியும். சீல் பிரேக் ஆயிரும். ஆவியானவர் துக்கப்படுத்தும் பொழுது எப்படி துக்கப்படுத்துறோம், எப்படியெல்லாம் துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம் படிக்க போறோம் வருகிற நாட்களில் அன்பானவர்களே. அதனாலதான் பவுல் சொல்றாரு எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் முத்திரை உடைஞ்சு போயிரும். வழங்குதா உங்களுக்கு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவனுக்கு இடமளித்தால், சாத்தானுக்கு இடமளித்தால் இயேசுவில் உள்ள பாதுகாப்பு பறி போய்விடும். அதனாலதான் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார் எபேசியர் 5:18 3வது வார்த்தை, ஆவியினால் நிறைந்து be filled with the Holy Spirit அப்படின்னு எழுதுறார். நம் தேவ ஆவியினால் எப்பொழுதும் நிரம்பி இருப்பதே தேவ சித்தம். நீங்க அந்த எபேசியர் 5 அதிகாரம் படிங்க, உங்களுக்கு விளங்கும். பிரியமானவர்களே, அப்ப 3 வார்த்தைகள், sealed with the Holy Spirit, grieving the Holy Spirit, filled with the Holy Spirit. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேசுறாரு பாத்தீங்களா? ஆவியானவர் பத்தியும் பிசாசு பத்தியும் எபேசு சபையில பவுல் அதிகமா பேசுற. ஏன்னா அங்க அந்த பிரச்சனை இருந்துச்சு, பிசாசின் பிரச்சனை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர். விளங்குதுங்களா அன்பான தேவ பிள்ளைகளே? நம் தேவ ஆவியினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம ஓட்ட பாத்திரம். வசனம் பாருங்க, எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, ஆவியினால் எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருந்து அப்படின்னு அர்த்தத்தில் இருக்கு மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் இந்த வார்த்தை நிறைந்து என்ற வார்த்தை. அன்பான தேவ ஜனங்களே, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எலன் ஒயிட் அம்மையாரும் டிஎல் மூடியும் சொல்றாங்க, we are leaky vessels. எலன் ஒயிட் அம்மையார் சொல்றது ரெஃபரன்ஸ் நான் போடல, the E.G. White 1888 materials, 1888 materials, பக்கம் 1350 எலன் ஒயிட் சொல்றாங்க. டிஎல் மூடியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் சொல்றாங்க, we are leaky vessels. நம்ம எல்லாம் ஒழுகும் பாத்திரங்கள், எல்லாம் ஓட்டப்பானை, நம்ம எல்லாரும் ஓட்டப்பானை. அன்பானவர்களே, ஆவியானவரை பெற்றிருப்போம், ஆவியானவர் துக்கப்படுத்தவும் செஞ்சிருவோம். பரிசுத்தமா இருக்கணும் தெரியும், பாவத்திலையும் விழுந்துருவோம். பிரியமானவர்களே, ஆரம்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அப்போஸ்தலர் 19, 11, 12 பாருங்க, பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். எபேசு பட்டணத்துல அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்துச்சுதான். ஆனால் அற்புதங்கள் அடையாளங்களை எபேசியர்கள் ஆரம்பத்தில் அனுபவித்திருந்தாலும் ஆவியில் அனுதினமும் நிரம்பி இருப்பதே இயேசுவோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவுக்கு வழி என்பதை பவுல் உணர்த்தினார். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் ஆவியினால் நிறைந்து அப்படின்ற. அற்புதம் 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 ஓடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவ ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் நிரம்பி இருக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், நிறைவுக்கு வருகிறோம். ரோஜர் மொர்னியோ 1925 இருந்து 1998 வரைக்கும் கனடாவில வாழ்ந்த ஒரு மனிதன், கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ரோஜர் மொர்னியோ. கிறிஸ்தவத்தை விட்டு, அந்த கத்தோலிக்கத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாராம், சாத்தான் சபைக்கு திரும்பினார். சேட்டன்ஸ் சர்ச், சாத்தான் சபைக்கு அவர் திரும்புறார். அதுல ரொம்ப ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஈடுபாடு. சில நேரங்கள்ல பிள்ளைகள் கூட பாருங்களேன், வாலிய பிள்ளைகள் என்னத்தையாவது நெட்டை நோண்டுறேன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் நோண்டி கடைசியில் ஏதாவது எசக்கு பசங்க மாட்டிக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வாலிய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை. செல்போன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அது பிசாசினுடைய காரியங்களை கூட வழி நடத்தும். இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த சாத்தான் சபையில ரொம்ப ஈடுபாடு காட்டுறார். கடைசியில கிறிஸ்துவா சாத்தானா யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று தீர்மானிக்க ஒரு நிலைமை அவருக்கு நேரிட்டது. தெய்வாதீனமாக அவர் வேலை பார்க்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில அவர் தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்துல
அன்னைக்கு கரெக்டா ஒருத்தர் வேலைக்கு வந்து சேர்றார், ஒரு புதிய தொழிலாளி, நியூ லேபரர். ஆண்டவர் கரெக்டா கொண்டாந்து பாருங்க அந்த மனுஷங்க, ரோஜர் மொர்னியோ வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு வர. அப்படி வந்து அந்த நபருக்கு, அந்த புதிய உழைப்பாளிக்கு பைபிள் நல்லா தெரியும், பைபிள் சத்தியங்கள் நல்லா தெரியும். அப்போ இவருக்கு நல்ல பைபிள் தெரியுதே, இவர்கிட்ட கொஞ்சம் பைபிள் படிச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் மொர்னியோ என்ன பண்ணாரா, எனக்கு கொஞ்சம் பைபிள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார், ஆர்வமா கேட்டார். அவரும் அந்த புதிய நண்பரும் பைபிள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். என்ன பண்ணாரா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா 28 உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுதா அப்ப யார் அவர் அந்த நண்பர், புதிய நண்பர்? அவர் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். பைபிள் சத்தியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எவ்வளவு நாள்ல தெரியுமா? ஒரே வாரம், ஜஸ்ட் 1 வீக், ஒரே வாரத்துல அத்தனை உபதேசங்களையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு 4 பைபிள் ஸ்டடி, 4 பாடங்களை படிப்பார், 4 வேத பாடங்கள் ஒரே வாரத்துல எல்லாத்தையும் படிச்சுட்டார் ரோஜர் மொர்னியோ. அவ்வளவு ஆர்வம். ஒரு பாடத்தை படிச்ச உடனே ஐயோ ரொம்ப ஆர்வமா இருக்கேன், அடுத்த பாடம், ஐயோ அடுத்த பாடம், அடுத்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 வேத பாடங்கள் அந்த நண்பர் கொடுத்தார். ஒரே வாரத்துல புதிய மனிதனாக மாறினார் ரோஜர் மொர்னியோ. இது அவருடைய வாலிப வயசுல நடந்த சம்பவம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப வாஞ்ச. அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த சாத்தான் சபையை சேர்ந்த ஒரு உயர்ந்த அதிகாரி இவரை சந்தித்து பேசுறார். ரோஜர் மொர்னியோ பார்த்து சந்திக்கிறார். சந்தித்து மிரட்டினாராம். என்ன மிரட்டினாரு? நீ நம்முடைய சேட்டன்ஸ் சர்ச் விட்டுட்டு போன அப்படின்னா, அவங்க சேட்டன் கூட சொல்ல மாட்டாங்க, த மாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னுடைய சரித்திரத்தை நான் முழுசும் வாசிச்சேன். த மாஸ்டர், அவர் மாஸ்டர், அவர் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. லூசிபர் மாஸ்டர் உன்னை அழிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, தீய ஆவிகள் இரவு நேரங்கள்ல ரோஜர் மொர்னியோவை ரொம்பவும் அலைக்கழிக்க முயற்சி செய்தன. ஆனால் ரொம்ப உறுதியாக நின்றார் சத்தியத்துல ரோஜர் மொர்னியோ. அவனோட கிருபையினால ஞானஸ்நானம் எடுத்தாரு. செவன்த் டே சபையில ஞானஸ்நானம் எடுத்து வல்லமையான ஜெப ஊழியம் இவர் செய்த ஊழியம், பிரேயர் மினிஸ்ட்ரி, வல்லமையான ஜெப ஊழியத்தை அவர் செய்து கடைசியில 98ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, ஒரு நல்ல விசுவாசம் உள்ள அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரராக தன் ஓட்டத்தை அவர் முடித்தார். பிரியமானவர்களே, இதெல்லாம் அவர் எழுதின புஸ்தகங்கள். இதுல இந்த ஒரு புக் இருக்கு பாருங்களேன், A Trip into the Supernatural ஒரு புக் இருக்குல்ல, இதுதான் அவருடைய வாழ்க்கை, அந்த அனுபவங்களை, சரித்திரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதனுடைய PDF நான் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் யாருக்கு வேண்டுமோ அனுப்பி வைக்கிறேன். ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். இவர் கூட டக் பேட்ச்லர் ஒரு உரையாடல், ஒரு இன்டர்வியூ எடுத்தும் 2 வீடியோவும் போட்டிருக்காரு. நீங்க உள்ள போய் ஒரு ரோஜர் மொர்னியோ டைப் பண்ணி பாருங்க, டக் பேட்ச்லர் அவரோடு எடுத்த இன்டர்வியூ நீங்க பார்க்கலாம். இந்த அனுபவங்களை அவர் ஷேர் பண்ணியிருப்பார். ட்ரிப் இன்டு தி சூப்பர் நேச்சுரல், அந்த சாத்தானுடைய சபை அனுபவங்கள் எல்லாம் எழுதிப்பார், பயங்கரமா இருக்கும். அதுல இருந்து மீண்டு வந்தவர் தான் ரோஜர் மொர்னியோ. பிரியமானவர்களே, அவர் எழுதின புஸ்தகங்கள் பாருங்க, The Incredible Answers to Prayer, The Incredible Power of Prayer, The Incredible, More Incredible Answers to Prayer. இந்த மாதிரி ஜெப ஊழியம் செய்தவர் ரோஜர் மொர்னியோ. இந்த அனுபவங்கள்லாம் இதுல ஒரு 3 புஸ்தகங்கள் இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவள் அருமையாக ஜெபிக்கிற தேவ மனிதன், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் தேவ ஆவியின் வல்லமையை கொடுக்க அவர் போதுமானவர். ஆவியானவர் தந்த ஆவிக்குரிய பட்டயமான திருவசனம், எபேசியர் 6:17 படிக்கணும். அந்த திருவசனம் கொண்டே சத்துரு மேல் கிறிஸ்து ஜெயம் பெற்றார். அதுவே இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் ரகசியம் ஆகும். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நமக்கு தேவன் தந்துள்ள அதிகாரத்தை, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெற்றிருக்கிறோம். யோவான் 1:12 சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 10:19 இவற்றெல்லாம் பயன்படுத்தி நாமும் ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு நாம் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை உணர்வோம்.
பிசாசின் பிடியில் யாராவது அகப்பட்டிருக்காங்களா, உடனே நம்ம ஐயோ அப்படின்னு பயந்து பேக் அடிச்சிடக்கூடாது. ஜெபம் பண்ண போவதற்கு நம்ம அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமா வாழும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தினால் அவருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது, தேவன் நம்மை சகல அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சத்துருவின் மேல் வல்லமை, அந்த வல்லமையின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம தேவனுடைய வல்லமை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நீ கொடுத்த சத்தியத்திற்கு நன்றி. நேரம் எடுத்து சில காரியங்களை, சில சத்தியங்களை படிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டிய சத்தியங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட வெளிச்சம் எங்களுக்கு இவ்வளவு காலம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். இந்த பாடங்களை படித்து நாங்கள் இன்னும் தேவனோடு நெருங்கி சேர அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை நிரப்பியிருந்த அந்த தெய்வீக அபிஷேகமான தேவாவியானவர் எங்களையும் நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தினால் சாத்தானை வென்றார். நாங்களும் அப்படி வசனத்தாலே நிரம்பி பிசாசு ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் யாராயிலும் பிசாசின் பிடியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்துல விடுதலை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.